ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நீங்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட் எல்லாம்? இல்லை, எதிர்பார்த்து தானேங்க. ஆ சீமான் வெற்றி பெறுவார்னு சொல்லி நம்ம ஆதரவு தெரிவிக்கல, நம்ம அதேமாரி பேசலை. இப்போ ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தொடர்ந்து கடந்த முறை இடைத்தேர்தல் நடக்கும்போதே திமுகவினுடைய முழு அதிகார பலமும் அங்கே பயன்படுத்தி தான் யுவிகே இளங்கோவனை ஜெயிக்க வச்சாங்க. இப்போது இந்த முறை எதிர்கட்சிகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறாங்க இடைத்தேர்தலில் அப்படின்னு. ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க. அப்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை திமுகவுக்கு இப்போ இருக்கா? அதாவது திமுகவுக்கு இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சாதான் அவங்க ஆட்சி நீடிக்கும், இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும் அப்படின்றது இல்லை. அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி கூட்டமாக நின்றுட்டு ஸ்வீட் பங்குறது, பட்டாசு வெடிக்கிறது, முதல்வர் அறிவாலயம் போனது, அவருக்கு ஸ்வீட் கொடுத்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சாதான் இவங்க ஆட்சி நீடிக்கிற மாதிரியும், இந்த சீட்டு தோற்று இருந்தால் இந்த ஆட்சி அவ்வளோதான் வீட்டுக்கு போகிற மாதிரியும். இல்லை, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்போ இடைத்தேர்தல் வருது, அதில் அந்த கட்சி ஜெயிக்குது அப்படிங்கும் போது அதில் கொண்டாடுறது என்ன தவறு இல்லை? அதை தான் நான் சொல்ல வர்றது. அதேமாதிரி நீங்கள் கொண்டாடுறது தவறுன்னு சொல்லலை நான். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அங்கே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எதிர்கட்சிகளே நிற்க விடாமல் தொடர்ந்து 2 முறை இடைத்தேர்தல் நடத்தினுடைய விளைவு எதிர்கட்சிகளே போங்க அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய கொண்டாட்டம்லாம் தேவையில்லைன்ற. திமுகவும் அப்படி தான் பணம் கொடுத்து இப்போ ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களா? இல்லை, வேறு என்ன இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, பணம் கொடுத்து ஜெயிச்சாங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு? காசு கொடுத்தது தவறுன்னு சொன்னீங்கன்னா காசு வாங்கணும் தவறு தானே? நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வாக்காளர் போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கினான்றது நம்ம தப்புன்னு சொல்கிறோம். எம்எல்ஏக்கள் பல கோடி ரூபாய் வாங்கிட்டு வேலை போகிறானே, அதை என்ன சொல்லுவீங்க நீ? அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நல்ல இமேஜ் இருந்தது, அந்த இமேஜை உடைக்க தான் அவங்க இப்படி ஒரு வேலை பார்த்தாங்க, அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றவாளி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஊழலை ஒழிக்க மகாபுருஷன் மாரி காட்டிக்கிறார். அதெல்லாம் இல்லை, அவரும் ஊழல் பேர் வழி. ஆனால் இன்னைக்கு பிரதமர் நீண்ட நாளைக்கு பிறகு அந்த பாஜக தலைமை அலுவலகத்துக்கு போறார். இங்க என்னடான்னா முதல்வர் அண்ணா அறிவாலயத்துக்கு போறார். வெற்றி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல, ரெண்டும் பாருங்க, ரெண்டுமே அதிகார சிஸ்டத்தை தங்களுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு பெற்ற வெற்றிகள்னு சொன்னாங்க. வேற எதுவும் இல்லை, சிம்பிள் லாஜிக்கா தான். இப்போ மத்திய அரசு கொடுத்தாதானே இங்கேயும் சில விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ குஜராத் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும். சரி, நீங்கள் 40 MP ஜெயிச்சுட்டு போயிருக்கீங்க, அதுக்காக சாகுற வேலையும் உண்ணாவிரதம் இருந்து சாகுங்க. அப்பயாச்சும் ஒரு மாநிலத்துக்காக 40 பேர் எம்பிக்கள் போனாங்க, செத்தாங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு சரியான சமமான நிதி வழங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இல்லையா? தமிழக கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய இல்லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஹீம் சார். வாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நீங்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட் எல்லாம்? இல்லை, எதிர்பார்த்து தானேங்க. சீமான் வெற்றி பெறுவார்னு சொல்லி நம்ம ஆதரவு தெரிவிக்கல, நம்ம அதேமாரி பேசலை. இப்போ ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தொடர்ந்து கடந்த முறை இடைத்தேர்தல் நடக்கும்போதே திமுகவினுடைய முழு அதிகார பலமும் அங்கே பயன்படுத்தி தான் யுவிகே இளங்கோவனை ஜெயிக்க வச்சாங்க. இப்போது இந்த முறை எதிர்கட்சிகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறாங்க இடைத்தேர்தலில் அப்படின்னு. ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க. அப்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை திமுகவுக்கு இப்போ இருக்கா? அதாவது திமுகவுக்கு இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சாதான் அவங்க ஆட்சி நீடிக்கும், இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும் அப்படின்றது இல்லை. இப்போ இதை வச்சு பீலா விடுவாங்க. இப்போ இதை வச்சு என்ன சொல்லுவாங்க, ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி என்பது தமிழக மக்களுக்கு திமுக தொடர்ந்து ஆற்றிய நல்லாட்சிக்கு கிடைச்ச ஒரு சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு ஜெயிச்சாலும் அதை கொண்டாடலாம் செய்வாங்க. அதை தாங்க, அது ஆளுங்கட்சியாக இருந்து இவ்வளோ ஏன் மெனக்கட்டு, இவ்வளோ ஏன் செலவு பண்ணி அத்தனை அதிகார பலத்தையும் அங்கே செலுத்துகிறாங்க இடைத்தேர்தலில். அதை அந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு அவங்க அரசியல் பேசுவதற்காக அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி கூட்டமாக நின்றுட்டு ஸ்வீட் பங்குறது, பட்டாசு வெடிக்கிறது, முதல்வர் அறிவாலயம் போனது, அவருக்கு ஸ்வீட் கொடுத்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சாதான் இவங்க ஆட்சி நீடிக்கிற மாதிரியும், இந்த சீட்டு தோற்று இருந்தால் இந்த ஆட்சி அவ்வளோதான் வீட்டுக்கு போகிற மாதிரியும். இல்லை, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்போ இடைத்தேர்தல் வருது, அதில் அந்த கட்சி ஜெயிக்குது அப்படிங்கும்போது அதில் கொண்டாடுறது என்ன தவறு? இல்லை, அதை தான் நான் சொல்ல வர்றது. அதேமாதிரி நீங்கள் கொண்டாடுறது தவறுன்னு சொல்லலை நான். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அங்கே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எதிர்கட்சிகளே நிற்க விடாமல் தொடர்ந்து 2 முறை இடைத்தேர்தல் நடத்தினுடைய விளைவு எதிர்கட்சிகளே போங்க அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய கொண்டாட்டம்லாம் தேவையில்லைன்ற. இப்போது பாஜக டெல்லியை கைப்பற்றியிருக்கு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றியிருக்கு.
அவங்களே என்ன பண்ணாங்க, இந்த தேர்தலுக்கு முன்னாடி சுமார் 12 எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கினாங்க. யார்? ஆம் ஆத்மி கட்சிக்கிட்ட வாங்கி. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கள்லாம் நின்னாங்கன்னு சொன்னால் அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து வாங்கி இன்றைக்கி அவங்க எப்படியாவது டெல்லியை கைப்பற்றணும். ஏன்னா நம்ம மத்தியில் ஆட்சியில் இருக்கோம். ஆனால் இந்த யூனியன் பிரதேசம், டெல்லி யூனியன் பிரதேசம் நம்ம ஆட்சிக்கு இல்லாதது ஒரு அவப்பேராகவே அவங்க நினச்சிட்டு இருந்தால் இந்த முறை அவ்வளோ மெனக்கட்டினாங்க. அதாவது சொல்கிறேன்னா எலெக்ஷன் கமிஷன் முதல்கொண்டு எல்லாமே அங்கே செலுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அதை எந்த பார்வையில் நான் பார்க்கணும், அதே பார்வையில் தான் இங்கே திமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பார்வையில் நம்ம பார்க்கணும். திமுகவும் அப்படி தான் பணம் கொடுத்து இப்போ ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களா? இல்லை, வேறு என்ன இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை, பணம் கொடுத்து ஜெயிச்சாங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் சொன்னால் இப்போ தான் 17 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து கடைசி நேரத்தில் வேலைக்கு பாஜக இருந்துச்சான். அவங்க காசு வாங்கிட்டு தான் போனாங்கன்னு சோசியல் மீடியாவில் எல்லாமே வருது. என்ன ஆதாரம்னா அவங்க பணம் கொடுத்தது, இவங்க வாங்கினது நம்ம வீடியோ எடுத்தால் காட்ட முடியும். காசு கொடுத்தது தவறுன்னு சொன்னீங்கன்னா காசு வாங்கினது தவறு தானே? நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வாக்காளர் போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கினான்றது நம்ம தப்புன்னு சொல்கிறோம். எம்எல்ஏக்கள் பல கோடி ரூபாய் வாங்கிட்டு வேலை போகிறானே, அதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து 17 பேர் 18 பேர் பிஜேபிக்கு போயிருக்காங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபி அமோக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது ஒரு நியாயமான, நீதியான, நேர்மையான தேர்தலாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தது. தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, அமலாக்கத்துறையே வரீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நல்ல இமேஜ் இருந்தது. அந்த இமேஜை உடைக்க தான் அவங்க இப்படி ஒரு வேலை பார்த்தாங்க. அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றவாளி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஊழலை ஒழிக்க மகாபுருஷன் மாரி காட்டிக்கிறார். அதெல்லாம் இல்லை, அவரும் ஊழல் பேர் வழி அப்படின்றதுக்காக தான் பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு அது வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கு பாஜக. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த கொண்டாட்டமும் இன்றைக்கி பாருங்கள், பிரதமர் நான் என்ன சொல்கிறேன், இந்த டெல்லி வெற்றி பெற்றனால தான் மத்தியில் ஆட்சி நீடிக்கும், இல்லை அவங்க வீட்டுக்கு போவாங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி பிரதமர் நீண்ட நாளைக்கு பிறகு அந்த பாஜக தலைமை அலுவலகத்துக்கு போகிறார். இங்கே என்னடான்னா முதல்வர் அண்ணா அறிவாலயத்துக்கு போகிறார். வெற்றி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல. ரெண்டும் பாருங்கள், ரெண்டுமே அதிகார சிஸ்டத்தை தங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு பெற்ற வெற்றிகள்னு சொன்னாங்க. வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் லாஜிக்காக தான். ஓகே, இப்போ கொண்டாடாமல் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி? கொண்டாடாமல் இல்லை, அவங்க கொண்டாடி தான் தீருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு இவங்களுக்கு தேவை இருக்குது. அங்கே பாஜகன்னா இங்கே திமுக. அப்போ ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்குது. சரி, அப்போ என்ன பண்ணால் நீங்கள் திமுக உண்மையிலே எதுக்குன்னு ஒத்துப்பீங்க? நீங்கள் எப்படி சொன்னாலுமே ஒரு திரைமறையில் இல்லை சக்தி, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அவ்வளோ விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசு சில விஷயங்களை அப்படியே கண்டுக்காமல் போயிடுறாங்க இல்லையா? அப்போ மத்திய அரசு என்ன பண்ணணும், மாநில அரசு உண்மையிலே திமுக செய்யக்கூடிய தவறுகளை உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வரவேற்கலாம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, கண்துடைப்பு நாடகம் தான் நடத்திட்டு வர்றாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதேமாதிரி திமுகவும் பாருங்கள், பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அது கடந்த முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்ததை விட இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன எப்படி எதிர்க்கிறாங்க. முன்னாடி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாவே கோபேக் மோடின்னுவாங்க, கருப்பு கொடி பலூனெல்லாம் விட்டாங்க. இப்போ என்னடான்னா கம்பேக் மோடின்றாங்க. வெள்ளை கொடையோட விமான நிலையத்திலேருந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. இதுலேயும் தெரியல. அது கலைஞருடைய 100ஆண்டு மலர் வெளியீட்டு விழாவுக்கும் அப்புறம் கலைஞருடைய அந்த நாணயம் வெளியீட்டு விழாவுக்கும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வர வைக்கிறாங்க. இங்கே தொடர்ந்து திமுகவை பொதுவெளியில் கிழிச்சி தொங்க போட்டிருக்க அண்ணாமலையை, தம்பி ஏன்பா தூரமாக நிற்கிற, பக்கத்தில் நில்லுன்னு சொல்லி முதல்வரே கூப்பிட்றாரு. இப்போ அண்ணாமலை அவர்களே இங்கே போகும்போது சொல்லியிருந்தார்ல, அரசியல் ரீதியாக எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலுமே அவர் ஒரு கலைஞர்கள் மதிக்கத்தக்க தலைவர்னு அவரே சொல்லியிருந்தார். ஒரு முதல்வர், தமிழ்நாட்டோட முதல்வர், இந்தியாவோட பிரதமர் அப்படின்னு வரும்போது அப்படி நம்ம எடுத்துக்கலாமே? இல்லை, அப்படி எடுத்துக்கோன்னு சொன்னால் அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் விளையாடிக்குவோம், கித்திக்குவோம், பேசிக்குவோம், ஜாலியாக இருந்துக்குவோம். ஆனால் மக்கள் உங்களை தான் நாங்கள் முட்டாளாக்குறோம். மக்களை முட்டாளாக்குறோன்னா இப்போ இவ்வளோ நாள் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷன் நிற்கும் போதுமே ஸ்டாலினால் வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு வின் பண்ணி தானே இருக்காரு. அப்போ மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி எல்லாத்தையும் காசு கொடுத்து மாற்றிட முடியுமா? இல்லை, இப்போ சமீபமாக இப்போ டோட்டலாக இப்போ நடக்கிறது தேர்தல்களில் கார்ப்பரேட் எலெக்ஷன் தாம்மா. மக்கள் அவங்க சுயமாக முடிவெடுத்து வாக்களிக்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ
அப்போ மக்களும் அதை மாரி தெளிவாயிட்டாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி காசு வாங்கிக்கிறாங்க? அவ்வளோதான், வேறு வழி இல்லை. எப்படி இருந்தாலும் இவனுங்க ஜெயிக்க போகிறானுங்க, இவனுங்க தான் ஆள போகிறானுங்க. அப்படி இருக்கும்போது கொடுத்ததாச்சும் வாங்கி தொலைப்போம், எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க மக்கள். ஒருவேளை குறிப்பாக அந்த சக்தி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவன், செல்வந்தர்கள் இவங்க யாரும் வரிசையில் நின்று ஓட்டெல்லாம் போடுறதே இல்லை. நடுத்தர மக்களும் ஏழை மக்கள் தான் ஓட்டே போடுறாங்க. நீங்கள் லாஜிக்காக பார்த்துங்க. அந்த மக்கள் வந்து ஒரு 60% மக்கள் போடுறாங்க. இதுதான் எலெக்ஷன். இன்றைக்கி இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், 60% எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க. மற்றபடி எதுவும் போடுறதில்லை. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறதுன்னா, ஜனநாயகம் இன்னும் உயிர் பெற்று இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்காக ஒரு 10-15% கூட்டி 75% வாக்காச்சு, 70% வாக்காச்சு அப்படின்னு சீன் போடுறாங்க. புரியுது? அவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ரொம்ப குறைஞ்ச ஓட்டுகள் நம்ம வந்து காமிச்சோன்னா அது அப்போ வந்து அது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஜனநாயகம் மக்களாட்சிக்கு எதிரானது போய் முடியாது. மக்களை விரும்பல ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா நாளைக்கு. இல்லை, அப்படி இருக்கும்போது இப்போ நோட்டான ஒரு விஷயம் வந்தது பிறகு அதில் வாக்கு போடாதவங்களோட வாக்குகள் இப்போ ஏன் சரி நோட்டாவை கூட நான் வீட்டில் உட்காந்து பட்டன் தட்டை போட முடியும்? அங்கே போய் நின்று வரிசையில் நின்று அந்த போய் அந்த அந்த ஓட்டர் ஐடி இல்லை ஒரு விஷயம் தெரியப்படுத்துறாங்கல்ல. கேளுங்க, நானே சொல்கிறேன், அதான் சக்தி. அங்கே வரிசையில் நின்று வெயிலில் மழையில் குளிரில் போய் வரிசையில் நின்று அந்த ஓட்டர் ஐடியை காமிச்சு அதில் அந்த வரிசையில் அவர் பேர் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போய் போகிறதுக்கு குறைஞ்சி 3-4 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 3-4 மணி நேரம் அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதோட எதோ பொழப்பு நடத்தலாண்டான்ற நிலையில தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்கன்ற நான். இன்றைக்கி எது எடுத்தாலும் வரி. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 100 ரூபாயில் கூட 30 ரூபா நீங்கள் வரி கட்டுறீங்க. சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு சொல்கிறேன். 100 ரூபா நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு உங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணல, உங்களுடைய உழைப்பில் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 100 ரூபாயில் நீங்கள் போய் சாப்பிட்றீங்கன்னா 60 ரூபா மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, 30-40 ரூபா வரியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் உணர்றாங்க இல்லையா? இப்படி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்டா இவனுக்கு ஓட்டு போடணுன்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவுரங்கசீப் காலத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து 2% இது ஜக்காத் கொடுத்துறாங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு அல்லாதவர்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜிசியான்ற ஒரு வரி செலுத்தினார் 2%. அதை அந்த 2% வரி வாங்கினாருன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்கி பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போது 2% ஜிசியா வரி வாங்கினதுக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் 90-80% வரியே வாங்கிக்கிறீங்க. எதில் வரி இல்லை? இப்போ ஒரு இளைஞன் இருக்கான், படிக்கிறான், அவன் சொந்த காசில் படிக்கிறான், அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை இல்லை, வேலை இல்லைன்றதுக்காக அவன் சொந்த காசு செலவு பண்ணி பாஸ்போர்ட் வாங்குறான். பாஸ்போர்ட் வாங்கிட்டு அவன் ஏதோ ஒரு ஏஜென்ட் பிடிச்சி அவன் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான். அவன் அங்கே சம்பாதிக்கிறான். சம்பாதிச்ச காசை அவன் வங்கி மூலிமா அனுப்புகிறான். வங்கி மூலிமா அனுப்பிச்சாவே இவ்வளோ தொகைன்னு பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு வாங்குறான், ஒரு இடம் வாங்குறான். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாநில அரசு அந்த இடம் வாங்கும்போது இவ்வளோ சதவீத இது பதிவு தொகைன்னு கட்டணும், அந்த பத்திரப்பதிவு தொகைன்னு கட்டணும். அதை கட்டுறான். அப்போ எல்லாம் கட்டி அவன் 1 கோடி ரூபாய்க்கு அங்கே கஷ்டப்பட்டு இங்கே வந்து 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான்னு சொன்னால் குறைஞ்சி 40 லட்சம் ரூபாய் அவன் வந்து என்ன பண்ணுறான், வரியாகவே கொடுக்குறான். ஆனால் அவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய முயற்சிக்கும் இந்த அரசாங்கங்கள் எந்த ஒரு முன்முடிவும் பண்ணது. அப்படி பார்க்க போனால் முக்கிய வரிகள் எல்லாமே வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டெலாம் இருக்குது. இப்போ அறிவித்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரவஞ்சனை தான் பண்ணியிருக்காங்க. சரியான ஏற்கனவே நிதி கொடுக்கல அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே குற்றச்சாட்டு வச்சுருந்தார். இப்போ மத்திய அரசு கொடுத்தாதானே இங்கேயும் சில விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ குஜராத்து கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும். சரி, நீங்கள் 40 MP ஜெயிச்சுட்டு போயிருக்கீங்க, அதுக்காக சாகுற வேலி உண்ணாவிரதம் இருந்து சாகுங்க. அப்பயாச்சும் ஒரு மாநிலத்துக்காக 40 பேர் எம்பிக்கள் போனாங்க, செத்தாங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு சரியான சமமான நிதி வழங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இல்லையா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒவ்வொரு ஆட்சி முறையிலையும் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஒரு விஷயம் அந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு அடக்குமுறையான ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை இல்லை. சரி, பேசினா கேட்க மாட்டேன்றாங்களே. 2024 வாக்கு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மத்திய அரசு கேட்டுச்சா?
கேட்கலையே. இல்லை உங்களுக்கு இப்போ யாரு மேலே கோவம், தமிழ்நாடு அரசு மேலே கோவம் இல்லை மத்திய அரசு மேலே கோவம் சொல்லுங்க. இல்லை எனக்கு மத்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி டோட்டலாக உங்களுக்கு திமுக மேலே கோவம். அரசுகள் மீதே எனக்கு கோபம் இருக்கின்றேன், அரசுகள் மீதே எனக்கு ஒரு விரக்தி இருக்கின்றேன். அதனால் இந்த இடைத்தேர்தல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல் வெற்றியை நீ கொண்டாடுறதும் சரி, பாஜக வந்து அங்கே டெல்லி தேர்தலை வந்து கொண்டாடுறதும் சரி ஒரே நிலையில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே அதிகார பலத்தால் வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ 2008 திமுக வெற்றி பெற்றாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, அதிகார பலம் தான், மக்கள் விருப்பப்பட்டு வாக்களிக்கல. நான் என்ன சொல்கிறேன், 2026 தேர்தலில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அது கூட்டணி அமைகிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு காலம் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்துதுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அநேகமாக இருக்குது. ஏன்னா எதிர் தரப்பில் வந்து எந்த விதமான கூட்டணியை தீர்மானிக்கின்றது நமக்கு தெரியாது. அதன் பிறகு தான் நம்ம முடிவே சொல்ல முடியும். ஏன்னா இங்கே வந்து கூட்டணி வந்து முக்கியமான இடம் வகிக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ 2016 நாம் தமிழரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இல்லை நாம் தமிழ் கட்சி 2016 இல்லை, 2031 இல்லை, 2036 இல்லை, அது தொடர்ந்து வந்து தன்னிச்சையாக நிற்பேன்னு சொல்லிட்டு சீமானே சொல்லிட்டாரு. நான் எக்காரணம் கொண்டும் யாரையும் வந்து கூடவும் சேர்க்க மாட்டேன், நான் யார் கூட போய் சேர முடியாதுண்ணே அப்படின்னு எங்கிட்டே சொல்லிட்டாரு அவர். ஏன் சொன்னால் நான் எடுத்திருக்கிற கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கை. அதனால் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் யாரும் வரவும் மாட்டாங்க என்கிட்ட, நான் யார்கிட்டையும் போகவும் முடியாது. ஒரு கால் 18-20 விழுக்காடு ஓட்டு எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அப்போ சிறு கட்சிகள், அதாவது ஒற்றை கருத்து உள்ள சிறு கட்சிகள் என் கூட வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இணைச்சி நம்ம தேர்தல் களமாடலாம். இப்போ நம்ம யார்கிட்டையுமே சேரவும் முடியாது, எங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நாங்கள் யாரும் போய் யாரையும் நாங்கள் சேர்க்கவும் முடியாது அப்படின்னு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அரசியல் இந்த இருக்கிற நிலைப்பாட்டில் நிறைய அரசியல் திறரில் விமர்சனம் அவதூறாக பேசுனதாகவும் இப்போ வடக்கூட இருந்தது, அதில் விலக்கு அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, விடுவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த நிலை எந்த மாதிரி பார்க்குறீங்க? நீங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இல்லை, அது அவர் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுறது பண்ணாதது அது நமக்கு தெரியாது, அது அவருடைய விஷயம். அது இல்லை அவரோட விஷயம்னா இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் உண்மையிலே பெரியார் இறந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பெரியார் சித்தாந்தங்களை வந்து இரும்பு பெட்டியில் பூட்டி பெரியார் திடலில் வச்சு புதைச்சிட்டாங்க. இப்போ வந்து சீமான் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சீமான் பெரியாரை இருக்கிறதே இல்லாத சேர்த்து விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? அந்த பெரியாரிஸ்டுகள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே சீமான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்லை, இதே சீமான் தான் பெரியார் ஆதரவும் பேசியிருக்காரு. முன்னாடி பழைய வீடுகள் அன்னைக்கு ஆதரிச்சார், இன்னைக்கு எதிர்க்கிறாரு. இன்னைக்கு எதிர்க்கிறாருன்றதுக்காக மக்கள் வெகுண்டு எழுந்து சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தலையே. அப்ப சீமான் பேசுறது சரின்னு சொல்றீங்களா? நான் சரின்னு சொல்ல, அந்த அளவுக்கு பெரியாருடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் இழுத்து மூடிட்டாங்கன்ற நான். பெரியார் அன்னைக்கு பார்ப்பனர்களுடைய அடிவருடிகளாக திமுக மாறிச்சுன்றாரு. இன்னைக்கு அதே திமுக சீமானை பார்த்து பார்ப்பனர்களுடைய அடிவருடியாக மாறிட்டாங்கன்றாங்க. இல்லை, அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குல்ல. இப்போ அது பெரியாரை மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வந்து சீமான் அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்தும் முக்கிய நிர்வாகிகள் வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அரசியல் ரீதியாக விமர்சனம் இருந்தாலும் கூட இப்போ சீமான பின்தொடர்கள் இருக்காங்க இல்லையா, நாளைக்கு ஒரு விஷயம் பேசும்போது இந்த ஒவ்வொரு மாவட்டமாக அப்படி நிர்வாகிகள் வெளில போகும்போது இதோட நிலை எந்த மாதிரி இருக்கும்? அதாவது ஒரு மரம் வளர்ந்ததுன்னு வச்சுக்கிறேன், இலையும் கிளையும் உதிரதான் செய்யும். அப்போ சீமான் கரெக்டாக தான் போகிறாருன்னு சொல்கிறீங்க? அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையே கரெக்டாக இருக்காருன்னு தான் இருக்கும். நான் அந்த கட்சி இல்லை, நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்கிறேன். ஆனால் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? எல்லாம் தெரியாமையே ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஆதரவு தெரிவிக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடு. நான் திமுகவை எதிர்க்கணும்,